ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி தக்காளி ரசம் செய்ய போகிறத பார்க்க போகிறோம். இந்த ரசத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க, சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கட் பண்ண 2 தக்காளியை கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கங்க. இதோட புளி கரைச்ச தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிப்பு, பட்டை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அதோட கட் பண்ண 4 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரை வதக்குங்க. அப்புறம் கரைச்சி வச்ச தக்காளி புளி தண்ணி அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. கீழே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு போட்டு லேசாக வதக்கிக்கங்க. வதக்கி அதை நல்லா முணுக்கிக்கங்க. அதோட ஒரு 5 பூண்டையும் போட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. கொதிச்சிடக்கூடாது. அந்த கொதிக்க வர கட்டத்தில் முணுக்கி வச்சுருந்த தூளையும் போட்டு மல்லித்தலையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். தக்காளிக்குள்ளே இருக்கிறதுனால தாங்க இது தக்காளி ரசம்.